இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன மணல் குவியல் ஒன்று இருக்குது. அந்த மணல் குவியல் ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்குது. அந்த மணல் குவியல் மேலே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன ஆகும், மணல் குவியல் மேலே இருந்து மணல் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் மணல் குவியலே காணாமல் போயிடும். இதுதான் இப்போ திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. இது வரைக்கும் நமக்கு இந்த புயல், வெள்ளம் பாதிப்பு இந்த மாதிரிலாம் கேட்டால் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சென்னை மட்டும்தான். ஒவ்வொரு வருஷமுமே சென்னையில் இந்த புயல் மக்களை ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ முதல் முறையாக சென்னையை விட்டுட்டு திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாதிரி ரொம்ப உள்ளே இருக்கிற உள் மாவட்டங்களை அதிகப்படியாக பாதிச்சிருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்களில் தீபத் திருவிழா இருக்குது. அதுக்காக தமிழ்நாடு தயாராகிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்த துயர சம்பவம் திருவண்ணாமலையே ஆடி போயிருக்குது. இப்போது இது வரைக்குமே நிகழாத ஒரு நிகழ்வாக திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. மண் சரிவில் 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ இந்த மண் சரிவுக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே அந்த மண் சரிவுக்கு இயற்கை மட்டும்தான் காரணமா, இல்லை மனிதர்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? இந்த மண் சரிவுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த திருவண்ணாமலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த இடங்கள் எல்லாமே மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா வல்லுநர்கள் கூறியிருக்காங்க. யார் இந்த வல்லுநர்கள்? அவங்க ஆராய்ச்சி பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சாங்க? உண்மையிலேயே இந்த நிலச்சரிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு மக்கள் கூட்டம் படையெடுத்த மாதிரி இருக்காங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சரி, இல்லை ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் சரி, மக்கள் வெள்ளம் அதிகமாகவே கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்படி திருவண்ணாமலை கிட்டத்தட்ட திருப்பதிக்கு நிகராக உருவெடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் தான் இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த மண் சரிவுக்கு என்ன காரணம்? இந்த திருவண்ணாமலையோட மகாதீபமலை, இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 2668 அடிகள். மலையை சுற்றி தான் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு கிரிவல பாதையை அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த கிரிவல பாதை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிரிவல பாதையிலிருந்து கிட்டத்தட்ட 600 அடிகள் வரைக்குமே மக்கள் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்காங்க. புதுசாக நிறைய தெருக்கள் உருவாகி இருக்குது. புதுசாக நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே அந்த மலையோட அடிவாரத்தில் கட்டியிருக்காங்க. இப்போ நடந்த நிலச்சரிவில் முக்கியமாக பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலையோட அடிவாரத்தில் இருந்த வஉசி நகர். இந்த வஉசி நகரில் இருந்த நிறைய வீடுகள், கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைக்கப்பட்டுருச்சு. இப்போது ஐஐடியிலிருந்து 3 பேராசிரியர்கள் அங்கே போய் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அவங்க ஆராய்ச்சி செஞ்சு தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கையுமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா நரசிம்மராவ் மோகன், பூமிநாதன், அப்புறம் ஆகாஷ். இவங்க 3 பேருமே ஐஐடியில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பேராசிரியர்களாக இருக்காங்க. இவங்க மண்வளம் சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பண்ண ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது என்னென்னா, அந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கிற அந்த பகுதிகள் மக்கள் வாழ்கிறதுக்கே தகுதியற்ற ஒரு இடமாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் இந்த நிலச்சரிவுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 காரணங்கள் இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க சொன்ன முதல் காரணம் என்னென்னா, அதிகப்படியான மழைப்பொழிவு. நவம்பர் 30லேருந்து டிசம்பர் 1 2 நாட்கள்லேயே 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிஞ்சிருக்கு. இந்த அதிகப்படியான மழைப்பொழிவு மலையிலிருந்து அதிகப்படியான தண்ணீரை கீழ் நோக்கி இறங்க செஞ்சிருக்கு. இரண்டாவது காரணம், கீழ் நோக்கி இறங்கின அந்த தண்ணீரோட வேகம் அதிகபட்சமாக இருந்திருக்கு. மூன்றாவது காரணம், அதிகப்படியான நேரம் மழைப்பொழிவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்குமே மேலே மழைப்பொழிவு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அடுத்து 4வது காரணம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வயநாடு நிலச்சரிவுமே வயநாடு பார்த்தீங்கன்னா களிமண்ணால் உருவானது. அந்த களிமண்ணால் உருவான அந்த இடத்துலையே அதிகப்படியான நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. ஆனால் திருவண்ணாமலை முழுவதுமே செம்மண்ணால் உருவானது. இந்த செம்மண் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணல் மாதிரியான ஒரு தன்மை கொண்டது தான். அந்த மணல் மாதிரி இருக்கிற அந்த செம்மண் மேலே அதிகப்படியான தண்ணி, அதிகப்படியான நேரம் ஊறிக்கிட்டே இருந்ததுனால அந்த செம்மண் கொஞ்சமாக கரைஞ்சி கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து 5வது காரணம் என்னென்னா, அந்த மலை முழுவதுமே செம்மண்ணால் உருவானது. அந்த மலைக்கு மேலே நிறைய இடங்களில் பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மலையே செம்மண்ணால் உருவானது தான். இந்த செம்மண் ஆல்ரெடி கொஞ்சம் தளர்வாக இருக்கிற ஒரு மண் வகை. அதுக்கு மேலே அதிகப்படியான வெயிட் அங்கங்கே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த வெயிட் மலையை கொஞ்சமாக அழுத்த ஆரம்பிக்கும். அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த நிலச்சரிவு அதிகப்படியாக ஏற்படும். அடுத்தது 6வதாக இவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, அதிகப்படியான ஆக்கிரமிப்புகள். மலையோட அடிவாரத்திலேயே நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடுகள்லாம் கட்டப்படாமல் இருந்திருந்தா, ஒருவேளை இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாமே அகற்றப்பட்டிருந்தா கண்டிப்பாக இந்த நிலச்சரிவினால் இந்த பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பேரிடர் மேலாண்மை பேராசிரியர் ஜிபி கணபதி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மழை ஒரு காரணம். இரண்டாவது என்னென்னா, இந்த திருவண்ணாமலையோட 200 வருட சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையுமே இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது 3லிருந்து 4 ரிக்டர் அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் காரணமாக ஒரு முறை அந்த பூமி அதிரும் போதுமே அந்த மலையில் இருக்கிற செம்மண் கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த காரணம் என்னென்னா,
திருவண்ணாமலையை சுற்றி கிட்டத்தட்ட 4 ஏரிகள் இருக்குதுங்க. என்னென்ன ஏரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரம், அத்தியேந்தல், அடியண்ணாமலை, வேங்கைக்கால் அப்படிங்கிற 4 ஏரிகள் அந்த மலையை சுற்றி இருக்குது. இப்போது இந்த ஏரிகள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மலை மேலே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து சின்ன சின்ன ஓடைகள் வழியாக இந்த ஏரிகளுக்கு வந்து சேரும். இப்போ என்னென்னா இந்த மலையோட அடிவாரத்தில் நிறைய தெருக்கள் உருவாயிடுச்சு, நிறைய வீடுகள் உருவாயிடுச்சு. இதன் காரணமாக ஓடைகளிலிருந்து வர அந்த தண்ணி அந்த ஏரிகளுக்கு போகிற அந்த வழிகள் அடைக்கப்பட்டுருச்சு. இந்த அடைக்கப்பட்டதன் காரணமாக என்னாச்சுன்னா இந்த வழிகள் குறுகலாக இருந்ததுனாலையும் வழிகள் அடைக்கப்பட்டதுனாலுமே அங்கே மேலே இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலையோட அடிவாரத்திலேயே சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரே இடத்துல அதிகப்படியான தண்ணி சேர்ந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அங்கே இருந்த பெரிய பெரிய பாறைகளோடு சேர்ந்து மிகப்பெரிய நிலச்சரிவை உண்டு பண்ணிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, நம்ம மீடியாக்கெல்லாம் பேச ஆரம்பிக்குது. ஆனால் இவ்வளோ நாளாக அந்த ஆக்கிரமிப்புகள் அங்கேயே தான் இருந்திருக்கு. அவ்வளோ ஆக்கிரமிப்புகள் இருந்துமே அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையுமே அகற்றப்படணும். அப்படி அகற்றப்படலை அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் மறுபடியும் மழைப்பொழிவு வரும். அந்த மழைப்பொழிவின் காரணமாக திரும்பவுமே அந்த நிலச்சரிவு வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இயற்கையை விட ஒரு பெரிய சக்தி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இது மாதிரியான நிகழ்வுகள்ல இருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.